ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கோடி முனியப்பன் கோவில். எங்க இருக்குன்னா, கண்ணங்குறிச்சி சேலம் கண்ணங்குறிச்சியில புது ஏரின்னு சொல்லிட்டு அங்க தான் இருக்கு அந்த கோவில். ஏரி பக்கத்துலேயே அந்த கோவில் இருக்கு. புது ஏரி. அங்க தான் பால்குடம். பால்குடம் நாள் வந்து கால் ஊனுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அது. அடுத்த நாள் பால்குடம். மறுநாள் வந்து கிடா வெட்டு, கோழி அறுப்பாங்க, பொங்கல் இது மட்டும் வைப்பாங்க. நான் இங்க வந்து பால்குடம் எடுத்திருந்தேன். புது ஏரி கோடி முனியப்பனுக்கு நான் பால்குடம் எடுத்து பொங்கல் வச்சேன். மறுநாள் பொங்கல் வச்சேன். இப்போ சக்கரை பொங்கல். அங்கே தான் குதிரை டான்ஸ் செம்மையாக இருந்துச்சுங்க. அது வந்து சூப்பராக இருந்துச்சு. பார்க்கையிலே சூப்பராக இருந்துச்சு. 2 குதிரை வந்துருந்துச்சு. ஒரு குதிரை இன்னும் 2மே தனித்தனியாக ஆட விட்டுருந்தாங்க. சூப்பராக நல்லா அதாவே ஸ்டெப்பு போட்டு ஆடுது. அந்த மோளம் அடிக்கிறது, இந்த பீப்பி இதெல்லாம் ஊதும்போது அதாவே டான்ஸ்லாம் எப்படி ஆடுது பாருங்கள். ஒரு கால் தூக்கி தூக்கிட்டு ஆடுது. அது வந்து குடம்லாம் அவங்க அங்கேயே கொடுத்துருவாங்க. நம்ம பால் மட்டும் வாங்கிட்டு போகணும். பால், தேங்காய் இது மாதிரி கொண்டு போகணும். பால் வந்து நாங்கள் 2 1/2 லிட்டர் வாங்கிட்டு போனோம். குடம் வந்து அவங்களே கொடுத்துருந்தாங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம், செம கூட்டங்க. எப்படியும் ஒரு பால் குடம் வந்து எப்படியும் ஒரு 500 600 700 பால் குடம் கூட இருக்கும். எனக்கு சரியாக தெரியல. நிறைய பேர் எடுத்துருந்துருப்பாங்க. இதை நான் ஃபஸ்ட் டைம் இந்த இதில் கலந்துக்கிறேன். நான் வீட்டுக்கு 2 பேர் 3 பேர்லாம் பால் குடம் எடுத்தாங்க. நான் வரும்போது இந்த வீடியோ மட்டும் தான் எடுத்தோம். வேறு எந்த வீடியோ நாங்கள் எடுக்கவே இல்லை. ஏன்னா நான் பால் குடம் எடுத்துகிட்டு வரதுனால வீடியோவும் எடுக்க முடியல. அப்புறம் சாமி கும்பிட்டு பொங்கல் வைக்கிறது எதுவுமே நாங்கள் வீடியோ எடுக்கவே இல்லை. ஒரே அந்த கோயிலில் சாமி கும்பிட்ற அதே இதில் வந்துட்டு நாங்கள் வீடியோ எடுக்க முடியல. அதனால் இந்த வீடியோ டான்ஸு, இந்த குதிரை டான்ஸ் மட்டும் தான் எடுத்தோம் அந்த அப்பைக்கு. எவ்வளோ சூப்பராக ஆடுது பாருங்கள் டான்ஸு. குதிரை அவங்க வந்து இதுக்கெலாம் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க பிறகு ஒவ்வொரு ஸ்டெப்பு போடுது. அதில் அழகாக போடுது. செம்மையாக இருந்துச்சு நான் பார்க்கையிலேயே. இந்த விநாயகர் கோயிலேருந்து புதுயேரிக்கு அந்த சைடு விநாயகர் கோயில் இருக்குது. அந்த விநாயகர் கோயிலேருந்து புதுயேரிக்கு எப்படி ஒரு 2 3 கிலோமீட்டர் இருக்கும். நடந்து வந்து கோடி முனியனுக்கு பால் அபிஷேகம் பண்ணாங்க அன்னைக்கு ஃபுல்லாக அன்னதானம். மறுநாள் ஃபுல்லாக அன்னதானம். அன்னதானம் நாங்கள் சாப்பிட்டோம். நம்ம கோயிலில் சாப்பிட்றது புண்ணியம் பண்ணியிருக்கணும். கோயிலுக்கு கொஞ்சம் சோறாக இருந்தாலும் ஒரு சோறாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்றது புண்ணியம் தான். அது மாதிரி நாங்கள் போய் கோயிலில் சாப்பிட்டுட்டு பால் குடம்லாம் எடுத்துகிட்டு நான் அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை. பால் குடம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் அன்றைக்கி சாப்பிட்டேன். மறுநாள் பொங்கல் வச்சுட்டு அங்கேயே சக்கரை பொங்கல் சாப்பிட்டோம். சக்கரை பொங்கல் சூப்பராக செஞ்சுருந்தேன். எல்லோரும் சொன்னாங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. குதிரை பார்க்க ஆடுறதே பாருங்கள் செம்மையாக இருந்துச்சுங்க பார்க்கையிலே. நீங்களாம் யாரெல்லாம் பார்த்து நான் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்களாம் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த ஊருக்காரவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் எங்கே தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இது பார்க்கையிலே சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் இதை பார்த்துட்டே இருந்தாங்க. நிறைய பேர் வீடியோ எடுக்கிறாங்க, பார்க்குறாங்க. சூப்பராக ஆடுது பாருங்கள். எவ்வளோ ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த குதிரைக்கெலாம். ஒரு கால் 2 காலை தூக்கி இது பண்ணுச்சுன்னா அந்த டான்ஸ் வந்து முடிச்சிட்டேன்னா அர்த்தம் அந்த குதிரை. அப்புறம் லாஸ்ட்டில் விநாயகர்கிட்ட போயிட்டு சாமி அந்த விநாயகர்கிட்ட போகும் அந்த குதிரை டான்ஸ் ஆடிட்டு விநாயகர்கிட்ட போனால் அப்போ தான் விநாயகருக்கே பூஜை ஆரம்பித்து அப்போ தான் பால் ஊற்றி எல்லாருக்கும் தலையில் அந்த இது குடம் தருவாங்களாம். அதெல்லாம் சும்மா புதுசாக இருக்குல்ல பார்க்கையிலேயே நல்லா இருந்துச்சு. அந்த சாமி வந்து இந்த குதிரை வந்து விநாயகர்கிட்ட போகும். பக்கத்தில் கொஞ்சம் பக்கமாக போயிட்டு வரும். இப்போ 2 குதிரையும் ஒன்றா டான்ஸ் ஆட வச்சுருக்காங்க பாருங்கள். அப்புறம் வந்து இன்றைக்கி பால் குடம் மறுநாளில் பொங்கல் வச்சு முப்பூசுன்னு சொல்லுவாங்க. என்னமோ ஆடு, கோழி, ஏதோ பன்னி ஏதோ குத்துவாங்களாமா. முப்பூசு அப்படி பண்ணுவாங்களாமா. விருப்பப்படுறவங்க வந்து கோழிலாம் நிறைய பேர் அறுத்துருந்தாங்க. ஆடுலாம் அறுப்பாங்க. அவங்க வேண்டுதலை பொறுத்து எல்லாம் செய்கிறாங்க. நாங்கள் தான் சக்கரை பொங்கல் வச்சு அங்கேயே எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் இப்போ தான் இந்த ஊருக்கு வந்து இந்த சைடு வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு பால் குடம் எடுத்து பொங்கல் வைக்கிறேன். வேறு எங்கேயும் இது மாதிரி பண்ணாங்க பாருங்கள். கோயில் வந்து விநாயகர்கிட்ட பக்கமாக போயிட்டு வருது குதிரை. இப்போ தான் எல்லாேருக்கும் சாமி இது பண்ணி எல்லாேருக்கும் கொடுப்பாங்க. பால் குடம் எல்லாேருக்கும் தருவாங்க. மற்றது கோவில் இதெல்லாம் சின்ன சின்ன வீடியோ எடுத்திருப்பேன். ஃபோட்டோ எடுத்திருப்பேன். அது போடுறேன். கோடி முனியப்பன். நான் வந்து அமாவாசை பௌர்ணமிக்கெலாம் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு நம்ம போவோம். அமாவாசையிலையும் பௌர்ணமிலையும் போவோம். பூசை மத்தியானத்துக்கு மேலே 1 மணி 2 மணிக்கு நடக்கும். அங்கே நாங்கள் போவோம். அப்போல்லாம் வீடியோலாம் எடுக்க மாட்டேன். சும்மா போய் சாமி கும்பிட்டு விளக்கெலாம் போட்டுட்டு வருவோம். எப்போ மாதம்
நான் சாமியே கும்பிட மாட்டேன். இப்போலாம் சாமி கும்பிட்றதுக்குலாம் அவ்வளோ பிடிச்சிருக்கு. எல்லா கோயிலுக்கும் போகிறது. ஒரு நாள் கூட வீட்டில் இல்ல. எல்லா கோயிலுக்கும் போயிட்டு போய் சாமி கும்பிட்டு வர்றது. அப்போ தான் மனசு கொஞ்சம் நல்லா நிம்மதியா இருக்குது. ஃப்ரீயா எதையுமே யோசனை அந்த கோயிலுக்கு போனால் தான் நம்ம எதுவுமே யோசிக்க மாட்டோம். சாமி மட்டும் கும்பிடுவோம். அதெல்லாம் கோயிலுக்கு போகிறதுனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் அதிகம் நான் கோயிலுக்கு போகிறேன். அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாம் பால் குடம் கொடுத்து எல்லாம் இங்கேருந்து நடந்து கோடிமுனி போய் பூஜை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிருவோம் நாங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மட்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.